தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக முன்னாள் அமைச்சர் கட்சியிலிருந்து நீக்கப்படுகின்றார். திமுக முன்னாள் அமைச்சர் கட்சியிலிருந்து நீக்கப்படுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் திமுக பலத்த அடி வாங்கியது, படுதோல்வி அடைந்தது. திமுக அமைச்சர்கள் 15 பேர் தோல்வியடைந்தார்கள். அதில் குறிப்பாக மதுரையை சார்ந்த 2 அமைச்சர்களுமே தோற்று போனார்கள். ஒருவர் மூர்த்தி, மற்றொருவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். தற்பொழுது தேர்தலுக்கு பிறகு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அமைதி காத்து வந்தார். கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருந்து வந்தார். தற்பொழுது அவர் தமிழக வெற்றி கழகத்தை பாராட்டி எக்ஸ் தளத்தில் பதிவு செய்துள்ளார். தற்பொழுது அரசியலிலிருந்து விலகுவதாக அவர் அறிவித்துள்ளார். வயது 60 விட்டது. உடல் நலத்தை பார்க்க வேண்டும், குடும்பத்தை பார்க்க வேண்டும். சிறிது காலத்துக்கு பிறகு மீண்டும் புத்துணர்ச்சியோடு அரசியலுக்கு வருவேன் என தெரிவித்துள்ளார். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தோடு அவர் தொடர்பில் இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக கருத்துக்களை வெளியிட்டு வந்துள்ளார். ஆக திமுகவுக்கு இது அதிருப்தியை கொடுத்துள்ளது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை கட்சியிலிருந்து நீக்க திமுக முன்னாள் அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட செயலாளர் தளபதி ஆகியோர் திமுக தலைமைக்கு அழுத்தம் கொடுக்கின்றனர். திமுக தலைமை என்ன செய்ய போகிறது என்று தெரியவில்லை. அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படலாம் என கூறப்படுகிறது.